அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் ஆல்ரெடி தரம் 10 மாணவர்களுக்கு முதலாம் தவணை பேப்பர் ஒன்று வழங்கப்பட்டது. அந்த வினாத்தாளில் 1 தொடக்கம் 15 வரையான விளக்கங்கள், வினாக்களுக்குரிய விளக்கங்கள் தரப்பட்டது. இன்றைய நாள் வகுப்பில் தொடர்ச்சியான கேள்வி பகுதிகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். 16வது வினா சுருக்குக 5 கீழ் 7 சய எக்ஸாக 2 கீழ் 7 என்று இருக்கு. ஒரு பின்னத்தை, அது என்ன பின்னமாக இருந்தாலும் சரி, ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்று சொன்னால் கட்டாயம் பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். அப்போ பகுதி எண் சமனாக இருக்கு. அப்போ ஒரு 7 போட்டு விட்டு தெளிவாக பாருங்க பிள்ளைகள். 5 கழித்தல் வந்தா இது ஒரு கோவை என்கிறதால கட்டாயம் பிரக்கெட் பண்ண வேண்டும். கழித்தலுக்கு வலது புறம் மேலுக்கு கோவையாக இருந்தா பிரக்கெட் பண்ண வேண்டும். அப்ப 7 அப்படியே இருக்கு, 5 மேல் அப்படியே இருக்கு. மறை என்று சொன்ன இவர்த்த 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஒன்றால அடைப்பை நீக்கும் போது விடையில மாற்றம் வராது. அப்ப மறையால பெருக்கக்கோல மறை எக்ஸ், மறைய நேரால பெருக்கினா மறை 2. இப்ப இனத்தோட சேர்க்கும் போது 5லிருந்து 2 கழிப்பீங்கன்னு சொன்னா 3 சய எக்ஸின் கீழ் 7 என்று வரும். இதை மேலும் சுருக்க முடியாது. இது ஒரு கோவை என்கிறதால பிரக்கெட் பண்ணிருக்கேன். ஆகவே 3 சய எக்ஸின் கீழ் 7 என்று விடை கிடைக்கும். இந்த 17வது வினாவை பாருங்க. ஒரு முக்கோணி ஒன்று தரப்படுகின்றது. நம்ம ஒருங்கிசைவு என்ற பாடம் படிச்சிருப்போம். ஒருங்கிசைவு சம்பந்தமாக நீங்கள் பாட புத்தகத்தில் இருக்கு. அதில் 4 சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. பக்கம் பக்கம் பக்கம், பக்கம் கோணம் பக்கம், கோணம் கோணம் பக்கம், செம்பக்கம் பக்கம். ஒருங்கிசை வேண்டா ஒரு முக்கோணிக்கு மேலே இன்னும் ஒரு முக்கோணியை வைக்கும் போது முக்கோணிக்கு மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கும். குறைந்தபட்சம் 3 உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று சமனாக மேற்பொருந்தும் என்று சொன்னால் அந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். அப்படி ஒருங்கி செய்தால் ஏனைய 3 உறுப்புகளும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் என்று படித்திருப்பீர்கள். அப்போ அதன் அடிப்படையில் கேள்வியை பார்த்தீங்க என்று சொன்னால் முக்கோணி PQRல் QRக்கு செங்குத்து PS என்று சொல்லப்படுது. அப்போ செங்குத்தன 90 பாகை என்றால் இங்காலையும் 90 பாகை இருக்கும். QSம் SRம் சமன், படத்திலையும் காட்டப்பட்டிருக்கு. ஓகே, முக்கோணி PQSம் முக்கோணி PRSம் ஒருங்கிசையும் சந்தர்ப்பத்தை கேட்காது. அப்போ தெளிவாக விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள். செங்கோண முக்கோணியை கண்டா செம்பக்கம் பக்கம் என்று போட்டா பிள்ளை. செம்பக்கம்ங்கிறது செங்கோணத்துக்கு எதிரே உள்ள அந்த 2 பக்கமும் சமனாக இருக்க வேண்டும். தரவு தரணும். ஆனால் உண்மையா இந்த செம்பக்கம் 2ம் சமனாகத்தான் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, இப்போ QSம் SRம் சமன். இந்த PSங்கிறது பொது பக்கம், PSங்கிறது 2 முக்கோணிக்கும் பொது பக்கம். ஆகவே நம்ம பைதகரசின் தேற்றத்தை பயன்படுத்தினாலும் இந்த PQவும் PRம் சமனாக இருக்கும். ஸோ நீங்கள் செம்பக்கம் பக்கம் என்ற அடிப்படையில் நிபந்தனையை போட்டாலும் சரி, இன்னும் ஒரு நிபந்தனையை போட்டாலும் பொருந்தும். என்ன நிபந்தனை என்று சொன்னால், இப்போ நமக்கு செம்பக்கம் பற்றி தரவு தரலை. செம்பக்கம் சமனா சமன் இல்லையாங்கிறது பற்றி தரலை. நம்ம கண்டு என்ன செய்யலாம்? அப்போ நம்ம சமப்படுத்தி தான் செம்பக்கம் பக்கம் என்று நான் இப்போ ஒரு நிபந்தனையை சொன்னேன். இப்போ அந்த நிபந்தனை பார்க்க தெரியாத மாணவர்கள் இப்போ இன்னும் ஒரு நிபந்தனையை பாரு. PQSங்கிற முக்கோணியும் PSR என்ற முக்கோணியும் எடுத்தீங்க என்று சொன்னால் PSம் SRம் சமன் பக்கம். PSங்கிறது பொது பக்கமா இல்லை, 2 முக்கோணிக்கும் பொது பக்கம். இந்த பக்கத்துக்கு இடையில வர கோணத்தை சொல்லுவோம் அடைகோணம். இந்த 2 பக்கத்துக்கு இடையில வர கோணம் அடைகோணம். அப்ப அடைகோணம் 2ம் எப்படி ஒன்றுக்கொன்று சமன் 90 பாகை என்பதனால இதனுடைய நிபந்தனை பக்கம் கோணம் பக்கம் பா கோ பா என்ற அடிப்படையிலும் ஒருங்கி செய்யும். ஸோ நீங்கள் பக்கம் கோணம் பக்கம் என்று போட்டாலும் சரி, செம்பக்கம் பக்கம் என்று போட்டாலும் ஆன்சர் சரி. இப்போ 18வது கேள்வியை பாருங்கடா.
குறித்த வேலை ஒன்றை செய்து முடிப்பதற்கு 8 மனிதர்களுக்கு 6 நாட்கள் தேவை. அப்ப மனிதன் நாள் மனித நாட்கள். அப்ப 8 மனிதர்களுக்கு 6 நாள் என்று சொன்னா இந்த 8ஐயும் 6ஐயும் பெருக்கி வாரதுதான் வேலையின் அளவு. மனித நாட்கள் 48 ஆக இருக்கும். இந்த 48 என்பதால் நீர் விளங்கிக் கொள்வது யாது என்று சொன்னா நேர்மாறு விகித சமன் என்ற பாடத்தில் படிச்சிருப்பீங்க. ஒரு மனிதன் அந்த வேலையை செய்து முடிக்கணும் என்றால் 48 நாட்கள் தேவைப்படும். ஆட்கள் குறைவாக இருந்தால் நாள் கூடுதலாக தேவைப்படும். ஆட்கள் மனிதர்கள் கூடுதலாக இருந்தால் நாள் குறைவாக இருக்கும். அப்போ ஒரு மனிதன் அந்த வேலையை தனியாக செய்வான் என்று சொன்னால் 48 நாட்கள் தேவைப்படும். இன்னும் ஒரு கருத்து ஒன்று இருக்கு. 48 மனிதர்கள் அந்த வேலையை செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு நாட்களுக்குள் அந்த வேலையை செய்து முடிக்கலாம். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா அந்த வேலையை அதே வேலை என்றால் அந்த வேலையின் அளவு மாறலை. சில நேரம் அவ்வேலையின் 2 மடங்கு அப்படின்னா 48 2ஆல பெருக்கி 96 போடணும். அரை மடங்கு என்று சொன்னா 2ஆல பிரிக்கணும் 24. இப்படியான சில கேள்விகளும் வரும். ஸோ அதே வேலைங்கிறதால 48 அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு 12 மனிதர்களுக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்று கேட்காது. அப்ப 48 12ஆல பிரிக்கணும். பிரிக்கும் போது பாருங்க 4. அப்ப 4 நாட்கள் என்று விடை வரும். ஆட்களை கூட்டினம் என்று சொன்னா அந்த 4 என்ன செய்யும்? குறையும். அப்ப ஏற்கனவே 8 பேருக்கு 6 நாள்ண்டா 12 பேர் அந்த வேலையை செய்து முடிக்கணும் என்றா 4 நாட்கள் எடுக்கும். இதுதான் இந்த கேள்விக்கான விளக்கம். தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப 19வது கேள்வி. தரப்பட்டுள்ள சரிவகம் ABCDல AB + CD இந்த ABயையும் CDயையும் கூட்டினா 2ஐயும் கூட்டினா 40 சென்டிமீட்டர் என்று சொல்லப்படுது. அதன் பரப்பளவை கேட்க உங்களுக்கு தெரியும்டா. சரிவகம் என்று சொன்னா ஒரு சோடி மாத்திரம் சமாந்தரமாக இருக்கும். ஒரு சோடி மாத்திரம் சமாந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்பக்கல் தான் சரிவகம். அப்படின்னு சொன்னா சரிவகத்தினுடைய பரப்பளவுக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும். அறத்தர இரு சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். அந்த சமாந்தர பக்கத்தை கூட்டி வார அந்த கூட்டுத்தொகையைத்தான் 40 சென்டிமீட்டர் என்று சொல்றான். இந்த ABயையும் DCயையும் கூட்டும் போது 40ங்கிறதால நீங்க 40 போட்டுக்கொள்ள வேண்டும். செங்குத்து உயரம் 5 சென்டிமீட்டர் என்று சொல்லப்படுது. 2ஐயும் 40ஐயும் சுருக்கின ஒரு முறை 20 முறை 20 5ஆல பெருக்கும் போது 100 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று கிடைக்கும். சரிதானே? ஓகே. இதே போன்று 20வது கேள்வி. முக்கோணி ABC முக்கோணி PQR 2 முக்கோணி தரப்படுது. ஒருங்கி செய்யும் 2 முக்கோணி. அப்ப ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒருங்கி செய்யும் என்றால் முக்கோணிக்கு மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கும். 3 பக்கம் 3 கோணம். எந்த முக்கோணி எடுத்தாலும் 6 உறுப்புகள் இருக்கும். அப்ப இதுல வார 3 உறுப்பும் அதுல வார 3 உறுப்பும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் என்று சொன்னா அந்த 2 முக்கோணியையும் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்த முடியும். அப்படி மேற்பொருந்தும் என்று சொன்னா 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். ஒருங்கி செய்யும் சந்தர்ப்பங்கள் 4 காணப்படுகின்றது. பா 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 கோ பா கோ கோ பா சே பா பா செம்பக்கம் பக்கம் என்று இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவனே ஒருங்கி செய்யும் என்று சொல்லியிருக்கான். சொல்லி போட்டு ACBயினுடைய பெருமானத்தை கேட்கான். இந்த ACBயினுடைய பெருமானம் எத்தனை பாகை என்று கேட்டுப்படுது. தெளிவாக பாருங்கடா. உங்களுக்கு தெரியணும். இப்ப இது 70 பாகை என்று சொன்ன இது 50 என்று சொன்ன 70 50 120 என்று அதுல மீதி பாகை 60 பாகை பி கோணம். அப்ப 2 முக்கோணியும் ஒருங்கி செய்யும் என்று சொன்ன அந்த சம பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். அப்படி என்றால் இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் எத்தனை பாகையாக இருக்கணும்? 60 பாகை. இந்த பக்கத்துக்கு இந்த இதுவும் இது சமன்ங்கிறதால பிள்ளைகள் இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் 60 என்றா இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணமும் 60ஆகத்தான் இருக்க வேண்டும். அப்பதான் ஒருங்கி செய்யும். ஆகவே ACBயினுடைய பெருமானம் 60 பாகை. சரிதானே? ஓகே. இப்ப 21வது கேள்வியை பாருங்க. தீர்க்குக.
7 சாய 2 அடைப்பு x ஆய 2 சமன் 1 தீர்க்குக என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய தெரியா கணியத்தின் பருமன கண்டுபிடிக்கணும். அப்போ 7 அப்படியே இருக்க மறை 2ஆல் ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்க வேண்டும். அப்போ மறை 2x மறை 2ஆல் பெருக்கினால் நேர் 4 சமன் 1 என்று வரும். அப்போ 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11 சாய 2x சமன் 1 என்றால் நம்ம காண வேண்டிய உறுப்பு எப்போதும் நேராக இருக்கணும் என்று சிறிய வகுப்பிலிருந்து படிச்சிருக்கோம். அப்போ எக்ஸை பாருங்க மறையில் வாரத்தால் எக்ஸை அங்கே சமனுக்கு வலது பக்கம் கொண்டு போன பெருமானத்தோட சேர்ப்பம் இடது பக்கம் கொண்டு வருவோம். அப்போ 11 அப்படியே இருக்க ஒன்று கூட்டுப்படுது, இங்கே வந்த கழிப்பாடும் அங்கே போனால் நேர் 2x ஆக மாறும். அப்போ 2x சமன் 10 ஒரு எக்ஸின் பெருமானம் 5. 2x சமன் 10 ஒரு எக்ஸின் பெருமானம் 5 ஆக இருக்கும். ஸோ 21வது கேள்விக்கான ஆன்சர் x சமன் 5. 23வது கேள்வி, ஒரு கிராமத்தில் வசிக்கும் 100 பேர் தொடர்பான தரவுகள் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. அவர்களிலிருந்து எழுமாறாக தெரிவு செய்யப்படும் ஒருவர் ஓர் ஆண் பிள்ளையாக இருப்பதற்கான நிகழ்தகவை கேட்க. நிகழ்தகவு என்று சொன்னால் 9ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க. சொல்லப்பட்ட மொத்தம் கீழே வரும், எதை கேட்கின்றானோ அதில் எண்ணிக்கை மேலே வரும். அப்போ இதில் மொத்தம் 100 என்று சொல்லப்பட்டதால் 100 கீழே வரும். கேள்வியை பாருங்க, எழுமாற்றாக தெரிவு செய்யப்படும் போது ஒரு ஆண் பிள்ளை என்று சொல்றான். ஆணில் 2 இருக்கு. அதில் அட்டவணையை பார்த்தவங்களுக்கு விளங்கும். முதியோர் 35 ஆண் ஆக இருக்காங்க. அதில் பிள்ளைகள் 13, முதியோர் 35, பிள்ளை 13 ஆண்கள். அப்படி என்று சொன்ன ஆண் பிள்ளையை கேட்கறதால ஆண் பிள்ளையைத்தான் எழுத வேண்டும், முதியோரையும் சேர்த்து கூட்டப்படாது. அப்போ மொத்தம் எத்தனை ஆண் பிள்ளைகள்? 13. அப்போ மொத்தம் 100ல் ஆண் பிள்ளைகள் 13. அப்போ கேள்விக்கான விட 20ல் 13 என்று வரும். இப்போ 24வது கேள்வி இப்படியான உருவம் தரப்படுது. இது சமாந்திரம் என்று சொல்லப்படுது. இதை வைத்து கொண்டு முதலாவது கேள்வி, ஏயின் பெருமானத்தை கேட்டால் ஏன் சமாந்திரம் தாரானுங்கிறத ஒரு தரம் யோசிக்கணும். சமாந்திரம் என்று சொன்னால் 3 கோணம் இருக்கு. ஒத்த கோணம், ஒன்றிவிட்ட கோணம், நேய கோணம். ரைட், அது இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, ஏயை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் இதுவும் சமாந்தரம் என்றால் இதுக்கு Z வடிவம், ஒன்று விட்ட கோணம். Z வடிவத்தை வரைஞ்சா இந்த கோணம் சமன் என்பதனால நேரடியாக ஏயின் பெருமானம் 80 பாகை என்று வரும். காரணம் கேட்கல எழுத தேவை. 2வது கேள்வி, பியின் பெருமானம் கேட்டால் இதுவும் சமாந்தரம் என்பதனால பா வடிவத்தை வரைஞ்சா 110ஐயும் பியையும் கூட்டும் போது 180 பாக, 110 கூட்டுப்பாடு அங்கே போன கழிப்பாடும். ஸோ பியினுடைய பெருமானம் 70 பாகை என்று கிடைக்கும். இதே போன்று இந்த பார்ட் 1னுடைய இறுதி கேள்வி 25வது கேள்வியை பாருங்க. y சாய 2x சமன் 3 எனும் சார்பினுடைய படித்திறன் மற்றும் வெட்டுத்துண்டு என்பவற்றை கேட்க. ஒரு நேர்கோட்டினுடைய பொதுவான சமன்பாடு y சமன் mx ஆக c என்று 9ஆம் ஆண்டில் படிச்சிருக்கோம். வைர குணகம் எப்பயும் ஒன்றாக இருக்கணும், அதாவது நேர் ஒன்றாக இருக்கணும். அப்போது படித்திறன் என்கிறது எக்ஸுக்கு முன்னுக்கு வாரது படித்திறனாக இருக்கும். சிங்கிறது வெட்டுத்துண்டு என்று சிறிய வகுப்புல படிச்சிருக்கும். ஆனால் அந்த வடிவத்தில் இவர் இல்லை. அப்போ அந்த வடிவத்துக்கு மாற்றக்கோல y அப்படியே இருக்க 2x கழிப்படுறது அங்கே போனால் கூட்டுப்படும். ஃபர்ஸ்ட் x வரணுங்கிறதால அந்த 2xை போடுறேன். இது 3ங்கிறதால நேர் 3 என்று போட்டு எழுதி கொள்றேன். இப்போ இந்த வடிவத்துக்கு வந்துட்டு வைர குணகம் 1 வருது. வந்தால் படித்திறன் என்கிறது எக்ஸுக்கு முன்னுக்கு வாரது. ஸோ நேர் 2ங்கிறதால சும்மா 2 போகிறேன். சிய வெட்டுத்துண்டுங்கிறது அங்கே வார பெருமானம் நேர் 3ங்கிறதால 3 என்று சாதாரணமாக எழுதி கொள்கிறேன். மறை வந்தால் மறை 3 என்று எழுதணும். இதுதான் படித்திறனும் வெட்டுத்துண்டும். இவ்வளவும் தான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட
ஃபர்ஸ்ட் டைம் பேப்பரில் இருந்த முதல் 25 கேள்விகளும் பிள்ளைகள். அப்போ உங்களுக்கு அதில் மீதி பகுதிகளுக்குரிய விளக்கங்கள் தரப்பட்டுள்ளது. கட்டாயம் இதை கரெக்ஷன் பார்த்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இதில் ஸ்ட்ரக்சர் பார்ட் உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கப்படுத்தப்படும். அதே போன்று உங்களோட பரீட்சைக்கு இடையில் ஒரு பேப்பராவது முழுமையாக முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வகுப்பில் இந்த வினாத்தாளில் உள்ள ஸ்ட்ரக்சர் பகுதி, கட்டமைப்பு பகுதிகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம்.